ஹாய், திஸ் டாக்டர் ரவி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமன் நிறைய பேருக்கு வந்து பிரெஸ்ட் பெயின் வந்து என்னென்ன காரணங்களால வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல இருக்காங்க இல்லையா, அதாவது மென்சஸ் ஆயிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த விமனுக்கெல்லாம் ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்டம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பர்டிகுலர் சிம்டம்ஸ் வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இருக்கும். அதுல ஒரு சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிரெஸ்ட் டெண்டனஸ், பிரெஸ்ட் பெயின் சொல்றோம். அந்த பிரெஸ்ட் பெயின் வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கான அறிகுறிகளா முன்னாடியே காட்டுறதுதான் இந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்டம் சொல்லுவோம். அண்ட் இந்த சிம்டம் பார்த்தீங்கன்னா மென்சஸ் வர்றதுக்கான அறிகுறி தான். ஸோ அதனாலேயுமே பிரெஸ்ட் பெயின் வரலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரெஸ்ட் பெயின் வந்து அப்படியே வந்து பீரியட்ஸ் முடிஞ்ச அப்புறம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதாவது பெயினே இல்லாமல் போயிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பிரெஸ்ட் பெயின் வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதே மாதிரி அந்த பிரெஸ்ட் சுற்றி இருக்கிற மசில் வந்து ஏதாவது ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு அப்படின்னாலுமே பிரெஸ்ட் பெயின் வரலாம். நெக்ஸ்ட் வந்து ஏதாவது சிஸ்டோ இல்லை லம்ப் மாதிரி அதாவது கட்டி மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா வரலாம். அந்த கட்டியுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ ஃபைப்ராய்டினோமா சொல்றோம் இல்லையா, அதாவது கேன்சர் இல்லாத கட்டி, அந்த மாதிரி கட்டி இருந்தால் கூட உங்களுக்கு பிரெஸ்ட் பெயின் வரும். இது கட்டி இருக்கு அப்படின்னா நீங்க உடனே வந்து டாக்டர் போய் பார்த்து அது என்ன கட்டின்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எடுத்த உடனே அது நம்ம கேன்சர் தான் இருக்கும் அப்படின்ட்டு பயப்பட வேண்டாம். நார்மலாக ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் பிரெஸ்ட் பெயின் வரதான் செய்யும். அதை நிப்பிள் சுற்றி ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குனாலும் உங்களுக்கு பிரெஸ்ட் பெயின் வரும். பட் கேன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் பெயின் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ லம்ப் மாதிரி ஏதாவது இருக்கு பிரெஸ்ட்டை சுற்றினா நீங்கள் டாக்டரை போய் பார்த்துட்டு அது வந்து நார்மலா இல்லை அப்நார்மலான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லை வெறும் பெயின் மட்டும்தான் இருக்குன்னா அந்த பெயின் வந்து எதனால் வந்திருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சி அதுக்கான நெசசிட்டியான ட்ரீட்மெண்ட் எதுனவோ அதை எடுத்தாலுமே இந்த பெயின் குறைய ஆரம்பிச்சிடும். இல்லை இது வந்து ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்டம் தான், நார்மலாக மென்சஸ்க்கு முன்னாடி வர பெயின் தானா, அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. அது வந்து ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸால் வர பெயின் தான், அதுவாகவே சரியாயிடும். தேங்க்யூ.